right? So this is the system as such. ஸோ இப்போ சிஸ்டத்தில் என்ன இருக்குங்க, சிஸ்டத்தில் ஒரு பர்பஸ்க்கு வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த இன்புட் கொடுத்தா அந்த அவுட்புட் வரா மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணி என்ன சொல்கிறது, வி ஹாவ் மேனுஃபேக்சர்ட் இட், ரைட்? அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த சிஸ்டத்தை யூஸ்வலாக தேல் ரெப்ரசன்டட் இன் அ பாக்ஸ். நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்த மாதிரி தான். ஸோ அதுக்கு வி ஹாவ் சர்டன் இன்புட் சிக்னல்ஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயே படிச்சிட்டோம், இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஒரு சிஸ்டமை வந்து எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட், எப்படி நம்ம வந்து சிக்னல்ஸை வந்து we were analyzing signals, right? So டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த சிக்னல்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ரைட்? அது எப்படி வேரி பண்ணோமோ அதே மாதிரி சிஸ்டத்துக்கும் வந்து நம்ம வேரி பண்ணுவோம். see the why we need to analyze systems, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட்காக வேண்டி நீங்கள் டிசைன் பண்ண ஒரு சிஸ்டத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒன்லி வென் யூ பிரிங் இட் டு பேப்பர், இப்போது இதை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயோ கொண்டு வந்தால் தான் யூ கேன் வேரி த பராமீட்டர்ஸ் அண்ட் செக் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லெவல். நீங்கள் அதை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மை கொண்டு வரத்துக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் வந்து மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷனாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக அவுட்புட்டுக்கு கொண்டு போக முடியும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் மேட்லேப். இப்போ நீங்கள் மேட்லேபில் வந்து யூ ஆர் allowed to design, you are allowed to what you can say, you can actually check, verify your project, right? Whatever you have in your mind, you can design it and verify it using the tools provided for you, ரைட்? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் இன்புட் சிக்னல்ஸும் நீங்கள் அசைன் பண்ணி நீங்கள் அவுட்புட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லை இதில் ஸ்கோப் வச்சு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் கைஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். அதர் தேன் திஸ், ஐ ஹாவ் ஆல்சோ பிளான் டு கவர் convolution. Convolution means, see, convolution அப்படின்னா என்னன்னா, it is one of the mathematical tool applied to two different signals, two different or same signals. So second நம்ம என்ன பார்க்க போறோம்னா convolution பார்க்க போறோம். Convolution is again a mathematical operation, not tool, sorry. It is a mathematical operation applied to two signals. So